பானு வணக்கம். கிட்டத்தட்ட 8 நாட்கள் ஆய்வுக்கு பிறகு பூமிக்கு திரும்ப வேண்டிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புன்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் 282 நாட்கள் இன்றோடு சேர்த்தோம் என்றால் 282 நாட்களாக விண்வெளியில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பூமி திரும்பும் அதற்கான பணிகள் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வருவது மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்டபடி இன்று அதிகாலை அதற்கான அவர்களை பூமிக்கு திரும்புவதற்கான பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அப்போது ஏற்பட்ட இறுதிக்கட்ட பிரச்சனை காரணமாக அந்த பணி தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை காலை மற்றொரு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சரியாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புன்ஸ் வில்மோர் ஆகியோரும் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு சென்றார்கள். அதாவது 8 நாட்கள் அவர்கள் அங்கு தங்கி ஆய்வு செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு பூமிக்கு திரும்ப வேண்டும். இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. 8 நாட்கள் நாம் பூமிக்கு திரும்புவோம் என்று சென்றவர்கள் தற்போது வரையில் பூமிக்கு திரும்ப முடியாமல் அங்கேயே தங்கியிருக்கிறார்கள். அதாவது மனிதர்களோடு சென்ற முதல் போயிங் விண்கலம் தான் இந்த ஸ்டார்லைனர் விண்கலம். அதற்கு முன்பாக அந்த விண்கலம் மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து சென்றது கிடையாது. முதல் முறையாக அழைத்து சென்றது. அப்போது அந்த விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அதாவது ஸ்டார்லைனர் விண்கலம் விண்வெளி நிலையத்தை செல்லும் போது பல பிரச்சனைகள் ஏற்பட்டன. விண்கலத்தை வழிநடத்தக்கூடிய அதனுடைய 5 உந்துவிசை அமைப்பும் செயலிழந்தது. அதே போன்று ஹீலியமும் தீர்ந்து போன காரணத்தால் அவர்களை 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு பல்வேறு முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டன. 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப வேண்டும் என்றால் அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு சென்றார்கள். ஜூன் 14ஆம் தேதி அவர்கள் பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். ஆனால் 282 நாட்களாக அவர்கள் பூமிக்கு திரும்ப முடியாமல் அங்கே இருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி மாதம் மீண்டும் ஒரு முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதமே அவர்களை பூமிக்கு திரும்புவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சியும் பலன் கொடுக்கவில்லை, தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு மீண்டும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதுதான் இன்று அதிகாலை அந்த விண்கலமானது சென்றிருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த முயற்சி தோல்வி அடைந்த பிறகுதான் பூமிக்கு அவர்கள் இருவரும் பத்திரமாக அழைத்து வருவதற்காக அதற்கான பொறுப்பை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்கிடம் கொடுத்தார். அதற்கு பிறகு எலான் மஸ்க் அதற்கான பணிகளும் அவருடைய அவருடைய ராக்கெட் மூலமாக மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி வருகின்ற 16ஆம் தேதிக்குள் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என்றும் அதற்கான திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டன. இதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தின் மூலமாக வருகின்ற 16ஆம் தேதி அவர்களை பூமிக்கு அழைத்து வருவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் தொடங்கியது. இன்று அதிகாலை சரியாக 5:18 மணி அளவில் புளோரிடாவில் இருந்து டிராகன் விண்கலத்துடன் சீரிப்பாய தயாராக இருந்த பால்கன் 9 ராக்கெட் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 10 அந்த மிஷன் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதாவது ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ஹைட்ராலிக் இயந்திரத்தால் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட காரணத்தால் இந்த பணி என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதை சரி செய்யக்கூடிய பணியில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அது சரி செய்ய பணி திட்டமிட்டபடி அது சரி செய்யப்பட்டால் இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 4:56 மணிக்கு அந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் வருகின்ற 16ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் மேலும் தாமதமாகலாம் என்ற அதிர்ச்சி தகவல் தான் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் அவர்கள் பூமிக்கு திரும்பக்கூடிய பணி என்பது கிட்டத்தட்ட 3வது முறையாக தோல்வியிடமிருக்கிறது. முதல் தோல்வி என்பது அவர்களை அழைத்து சென்ற ஸ்டார்லைனர் விண்கலம் 8 நாட்களில் பூமிக்கு அவர்கள் அழைத்து வர வேண்டும். ஆனால் அதுவும் தோல்வியடைந்தது. அதற்கு பிறகு கடந்த பிப்ரவரி மாதம் மற்றொரு விண்கலம் அனுப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் அதுவும் எதிர்பார்த்தபடி கை கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் இன்று காலை 5:18 மணி அளவில் இந்த ராக்கெட் விண்கலத்தினை அனுப்புவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதுவும் தற்போது கடைசி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இப்படியாக 3 முறை அந்த அவர்களை மீட்பதற்கான பணிகள் என்பது தோல்வி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 282 நாட்கள் என்பது சாதாரணமானது அல்ல. என்றால் பூமியில் இருப்பதற்கும் விண்ணில் இருப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. அங்கு இதய துடிப்பு அதே போன்ற உடல் ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அவர்கள் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் பொறுத்தவரையில் அவர்கள் விண்வெளிக்கு செல்லும் போது அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் இருந்தார். அவர்கள் பூமிக்கு திரும்பக்கூடிய இந்த தருணத்தில் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் மாறியிருக்கிறார். இப்படியாக பல்வேறு மாற்றங்கள் இந்த 282 நாட்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போன்று சுனிதா வில்லியம்ஸ் 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி பிறந்தார். அவருடைய பிறந்த நாளையும் அங்கு அவர் விண்வெளியிலே கொண்டாடி இருக்கிறார். அதே போன்று புன்ஸ் வில்மோரை பொறுத்தவரையில் டிசம்பர் 29ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளிலும் அவர் அங்கேதான் இருக்கிறார். இப்படியாக பல்வேறு 282 நாட்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இது நீண்ட நாட்கள் விண்வெளி இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், அவர்கள் பூமிக்கு திரும்பும்போது இயல்புநிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்றெல்லாம் பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பாக அமெரிக்காவுடைய விண்வெளி வீரர் பிராங்க் ரூபியோ என்பவர் 2022ஆம் ஆண்டு
செப்டம்பரில் 6 மாத பயணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றார். ஆனால் அப்போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 6 மாதங்கள் அவர் பணி முடித்துவிட்டு பூமிக்கு திரும்ப முடியவில்லை. அதற்கு பிறகு 371 நாட்கள் விண்வெளியில் தங்கி அதற்கு பிறகுதான் அவர் பூமிக்கு வந்தார். அப்போது அவர் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்ட காரணத்தால் அவர் மீட்பு குழுவால் அவர் தூக்கி வரப்பட்ட நிலைதான் ஏற்பட்டது. என்றால் விண்வெளியில் இருப்பதற்கும் பூமியில் இருப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. பூஜ்ய ஈர்ப்பு சூழல் காரணமாக மனித உடலில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. உதாரணமாக பூமியில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் விண்வெளியில் இருக்கக்கூடிய மனிதருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், பூமியில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மனிதருக்கு பூமியில் ஒவ்வொரு ஆண்டும் 0.5% முதல் 1% வரை எலும்பு அடர்த்தி இழக்கிறார்கள் பூமியில். ஆனால் அதே விண்வெளி பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாதமும் 1 முதல் 2% முதல் 2% வரை அவர்கள் எலும்பின் அடர்த்தி இழக்கிறார்கள். 6 மாதம் விண்வெளியில் தங்கியிருந்தார்கள் என்றால் 10% எலும்பின் அடர்த்தி அவர்கள் இழப்பார்கள். இதனால் உடல் பலவீனமாக மாறும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 282 நாட்களாக அவர்கள் விண்வெளியில் தங்கியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் பூமிக்கு திரும்பும் பிறகும் கூட கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அவர்கள் இயல்பு நிலையை அடைவதற்கு ஆகலாம் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இப்படியாக ஒட்டுமொத்த உலக நாடுகளும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புன்ஸ் வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்பக்கூடிய நிகழ்வு என்று தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்து வருகிறது. கடைசி கட்ட வாய்ப்பு, அதாவது தொடர்ச்சியாக முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட மீண்டும் அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு நாளை அதிகாலை 4:56 மணிக்கு விண்கலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு அந்த முயற்சி வெற்றி பெறுமா என்றுதான் ஒட்டுமொத்த அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.